இந்த கடவுளுடைய வார்த்தை வந்ததான், ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வீட்டில் இருந்து விட்டால் நான் ஏன் உன் வீட்டை விட்டு செல்ல போகிறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே நிரந்தரமாக இருந்து விடுகிறேன். கடவுள் அந்த இடத்துலயே நிரந்தரமாக இருந்தாருன்னு ஜென்ல அற்புதமான ஒரு கதை நம்ம கத்துக் கொடுத்தாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான். இறைவனை நாம் சென்று பற்றி கொள்வதற்குத்தான் யோக முறைகளும் ஞான முறைகளும் வைத்தாங்க. ஆனா இறைவன் நம்மிடம் வருவதற்கான எளிமையான ஆயுதம் எதிர்ப்பாங்க. குருமார்கள் நம்ம கற்றுக் கொடுத்த ஆயுதம் அன்பு. சக மனிதர்களிடம் செலுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அன்பு இந்த குருமார்களினுடைய வார்த்தைகள்ல, இந்த நிகழ்வுகள்ல பெரிதாக நம்ம பார்க்க வேண்டிய ஆன்மீகத்தை அறிவு சார்ந்து சிந்திக்கும் போது, சார் இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போதே சார் சிறப்பு தரிசன டிக்கெட் ஒன்று வச்சிருக்கோமா, இல்லைனாலும் நம்ம ஒரு ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு போறோமா, நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு ஐடி கார்டை எடுத்துட்டு போறோமா. இந்த கோயில்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கா, நான் யார் தெரியுமா அப்படின்னா ஐடி கார்டை காமிச்சு, அங்கேயும் ஒருத்தர் நான் யார் தெரியுமா அப்படின்னு கடவுள் சொன்னார், நான் யார் தெரியுமாடா, ஏன்டா என் முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு. இந்த அடையாளத்தை, நமது அகங்காரத்தை, நமது எண்ணங்களை விடாத வரை நாம் இறைவனின் சிலைக்கு அருகே செல்ல முடியுமே தவிர இறைவனுக்கு அருகே செல்லவே முடியாது. குருவினுடைய திருக்கமல பாதங்களை பற்றி கொள்பவரால் மட்டுமே இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சார் ஒரு எல்கேஜி பையன்கிட்ட போய் நீ என்னடா படிச்ச அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான், அம்மா ஆடு இலை சொல்லுவானா, சந்தோஷமா இருக்குமா. அந்த பையன் இப்ப 5வது வந்துட்டான், அவன்கிட்ட போய் நீ என்னப்பா படிச்ச, அம்மா ஆடு இலை, கோவம் ஒரு மாதிரி. 5வது வந்துட்டு இன்னும் அம்மா ஆடு இலை தான் படிச்சிருக்கா. இப்ப அந்த பையன் 12வது வந்துட்டான். 12வது படிக்கிற பையன்கிட்ட போய் நீ என்னடா படிச்ச, அம்மா ஆடு இலைன்னா கோவம் ஒரு மாதிரி. இப்ப அந்த பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. என்னதான்ப்பா கத்துக்கிட்டேன், அம்மா ஆடு இலைன்னா அந்த பையன் நம்ம என்ன பண்ணுவோம், இதே தானே நம்ம ஆன்மீகத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்ப நிலையை விட்டு நம்ம வளர்றதே இல்லையே. அதனாலதாங்க சிவவாக்கியர் வருத்தப்பட்டு கேட்டார், 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர், பாலுனை கலந்தவார் பாவிகால் அருகிலீர், ஆளனுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் இல்லையேன்னர். சார் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோன்னு கேட்டார். இப்ப இந்த ஆன்மீகத்தை எப்படிப்பா புரிந்து கொள்வதுன்னாங்க சிவவாக்கியர் அழகான ஒரு வார்த்தையில குருமார்கள் தான் கத்துக் கொடுத்துட்டு போனாங்க. அன்பின் மூலமாக மட்டுமே இந்த ஆன்மீகத்தினுடைய அரிச்சுவடியை உணர முடியும். நாங்க கடவுள் ஒருத்தருடைய கனவுல வந்தாராம், இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுல இருந்து கிளம்ப போறேன், இன்னைக்கு நைட்டு நான் கிளம்ப போறேன், ஒரே ஒரு வரம் தரேன், என்ன வர வேணும் கேளுன்னு இருக்காரு. அவர் சொன்னார், உடனே நான் இப்படிலாம் முடிவெடுத்துட முடியாது, என் வீட்டுல கேட்டுட்டு தான் நான் சொல்லணும். நேரா மனைவிட்ட சொன்னார், இந்த பாருமா கடவுள் வந்திருக்காரு, ஒரு வரம் மட்டும் தரேன்றார், என்ன வரம் கேட்கலாம். அந்த அம்மா சொல்லிச்சு, கேட்கறது கேட்கறீங்க, ஒரு 5000 பவுனா கேளுங்க, 5000 பவுனா கேட்டு வைப்போம். அவங்க வீட்டுல அவங்க பொண்ணு சொல்லிச்சப்பா அதெல்லாம் கேட்காதப்பா, எனக்கு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையா கேளுப்பா. பையன் சொன்னான், அப்பா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கேளுப்பா. எல்லாம் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த வயதான அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதப்பா, நம்ம வீட்டுல எப்பயுமே ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கணும்னு போய் கேளுப்பான்னாங்க. இவர் போய் கடவுள்கிட்ட சொன்னாரு, எனக்கு எப்பொழுதும் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கணும்னு. இந்த கடவுளுடைய வார்த்தை வந்ததான், ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வீட்டில் இருந்து விட்டால் நான் ஏன் உன் வீட்டை விட்டு செல்ல போகிறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே நிரந்தரமாக இருந்து விடுகிறேன்னு கடவுள் அந்த இடத்துலயே நிரந்தரமாக இருந்தாருன்னு ஜென்ல அற்புதமான ஒரு கதை நம்ம கத்துக் கொடுத்தாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான். இறைவனை நாம் சென்று பற்றி கொள்வதற்குத்தான் யோக முறைகளும் ஞான முறைகளும் வைத்தாங்க. ஆனா இறைவன் நம்மிடம் வருவதற்கான எளிமையான ஆயுதம் எதிர்ப்பாங்க. குருமார்கள் நம்ம கற்றுக் கொடுத்த ஆயுதம் அன்பு. சக மனிதர்களிடம் செலுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அன்பு இந்த குருமார்களினுடைய வார்த்தைகள்ல, இந்த நிகழ்வுகள்ல பெரிதாக நம்ம பார்க்க வேண்டிய ஆன்மீகத்தை அறிவு சார்ந்து சிந்திக்கும் போது இந்த ஆன்மீகம் இன்னும் புலமடைகிறது. சார் இப்ப வீட்டுல ஒரு காலகட்டத்துல 2 தலைமுறைக்கு முன்னாடி அரிசி மாவுல கோலம் போட்டாங்களா? கரெக்டா? எதுக்கு? சக ஜீவராசிகள் மீது ஒரு அன்போடு இருக்கணும்ன்றதுக்காக. அதனாலதான் தமிழ் கத்துக் கொடுத்தது, ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படிப்பா வச்சுக்கணும்னா, யாவருக்குமா இறைவனுக்கோர் பச்சிலை
நீங்க நடந்து போறீங்களே, ஏதோ ஒரு இலையை அப்படி பறிச்சு போட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்க சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு சாப்பிடுங்கப்பா. இது எதுவுமே முடியலையா, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானே. நாங்க இப்படியாக நல்ல விஷயங்களை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்துருப்போங்கப்பா. இப்ப இந்த அரிசி மாவுல ஏன் கோலம் போட்டோம்னா, எறும்புகள் வந்து சாப்பிடணுன்றதுக்காக கோலம் போட்டோமா? 2 தலைமுறைக்கு முன்னாடி வர கரெக்டா? அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, செம்மண் நெட்டு கோலம் போடுவாங்க. செம்மண் நெட்டு கோலம் போடுவாங்க. எறும்பு உள்ள வந்துச்சுன்னா நம்ம காலையை மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தர்ம வழி செம்மண் நெட்டு கோலம் போட்டாங்க. அடுத்த தலைமுறை என்ன வந்தாங்கன்னா, சுண்ணாம்பு பொடியில வெள்ளை கலர்ல ஒரு கோலம் இருந்தா போதும், அந்த சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றணும். இன்னைக்கு ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்களே, ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. கோலம் போடுற கடமையை முடிச்சிட்டோம். மாவில கிடைக்கலன்னு பிளாஸ்டிக் மாவிலையை ஒட்டுறோமே, என்ன சம்பிரதாயங்களை பிடிச்சுக்கிட்டோம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி ஏன சிவவாக்கி என்ற மிகப்பெரிய ஒரு சித்தர். இந்த ஆன்மீகத்தை ஒரு புரிதலோட ஒரு அன்போட வாழும்போது இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை நமக்கு புரிகிறது. இந்த வாழ்க்கை எதுக்குப்பா, இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி எதுப்பான்னா, சார் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், 10,000 ரூபாய் போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு 1 லட்ச ரூபாய் முடிஞ்சா அது வெற்றியா? பிறக்கும் போது ஒரு குழந்தையா எவ்வளவு சந்தோஷமாக பிறக்கிறோம், போக போக அந்த சந்தோஷத்தை குறைந்துட்டே வருது இல்ல. இந்த ஆன்மீகமும் குருமார்களும் அந்த சந்தோஷத்தை, மன நிறைவை மீட்டு தருகிறாங்க. எதுலப்பா நமக்கு மகிழ்ச்சி இருக்குன்னா, பணத்திலையா, பொருள் சேர்க்கறது இல்லையா? கிடையவே கிடையாது. ஒருத்தர் சொன்னார், சென்னையில நான் 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், திருச்சியில 4 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன், மதுரையில 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன். இப்ப இந்த மண்ணு சொல்லுச்சு, இவன் என்ன வாங்குறான்னா, இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இந்த ஆளையும் நான் தான் வாங்கி போட போறேன், இவன் என்ன வாங்குறானான்னு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. இந்த ஆன்மீகம் இதைத்தான் நமக்கு போதிக்கிறது. இந்த வாழ்க்கையைத்தான் நமக்கு ஆன்மீகம் கற்றுத்தருகிறது. இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றற்ற தன்மையைத்தான் குருமார்கள் கற்றுத்தர்றாங்க. வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மடக்கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் கோயில் தோல் திரைகளாகி நிறைகளாகி 2 கால்கள் தடுமாறி செவிமாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரழிவு சூடும் என கசு மலம் என மாறி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டு இருக்கு. இந்த கசுமலமாக போகக்கூடிய இந்த உடலை யாரால் காப்பாற்ற முடியும்னா, இப்படியான குருமார்களால் மட்டும்தான் அர்த்தமற்ற இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடிகிறது. எல்லாம் வல்ல இந்த குருமார்களினுடைய அருளால் இந்த அற்புதமான தருணத்தில் 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பெற்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள் அத்தனை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல குருவினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி நன்றி.